கன்னியாகுமரியில் கலைஞரால் வடிவமைக்கப்பட்டு வெள்ளி விழா கண்ட ஐயன் திருவள்ளுவர் சிலையில் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருநர்கிள்ளி சிறப்பு பேட்டி. வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த திராவிட தமிழினத்திற்கு அடையாளமாகவும் பெருமையாகவும் இருக்கக்கூடிய வள்ளுவன் தன்னை வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிற பெருமைமிக்க தமிழ் இனத்திற்கு 2056 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து பெருமை சேர்த்த ஐயன் திருவள்ளுவருக்கு முத்தமிழறிஞர் தமிழின காவலர் கலைஞர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவருடைய நினைவு தூணில் நின்று சிலையில் இருந்து மலையும் கடலும் சார்ந்த அந்த பிரம்மாண்டமான கம்பீரமான அவருடைய திருக்குறளை அகராதியை மையமாக கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற காலத்தால் அழியாத கலை நயமிக்க ஐயன் திருவள்ளுவர் சிலையின் காலடியில் மண்டபத்தில் நின்று உலகுக்கு நான் பறைசாற்ற விரும்புவதெல்லாம் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் 130 அதிகாரத்தை கொண்டு 3 பொருள்பாக்கள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்று 3 பாலை தந்து 1330 குறள்களை இரு வடியில் வடித்து உலக மானுட சமுதாயத்திற்கு தமிழ் திராவிடத்தின் பெருமையை சேர்த்து மானுடம் தன்னுடைய இருவரியின் குரல் பொருள் தெரிந்து வாழுமேயானால் நெறி தவறாமல் வாழ முடியும் என்கிற அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் விதைத்திட்ட இந்த காவிய நினைவு சிலையில் நின்று கலைஞரால் வடிவமைக்கப்பட்ட இந்த நினைவு சிலையில் அவருடைய பிள்ளை 25வது வெள்ளி விழாவை கொண்டாடுகிற வேளையில் வரலாற்றிலே தமிழன் எப்படி இன்றைக்கு 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு உருக்காலை கொண்டு நவீன நாகரிக தொன்மை வாய்ந்த நகர்வுகளை வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறான் என்கிற அடையாளத்தை பறைசாற்றுவதற்கு 21ஆம் நூற்றாண்டில் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளி விழாவின் நினைவாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்களை அழைத்து கட்டட கலைஞர்களையும் பொறியியல் அறிஞர்களையும் அழைத்து இந்த விவேகானந்தர் பாறையையும் ஐயன் திருவள்ளுவர் பாறையும் இணைப்பதற்கு படகில்தான் செல்ல வேண்டுமா, இல்லை மிதவை பாலத்திலே செல்லலாம், நடைபாதையை அமைத்திடுங்கள், அதிலும் செல்லுகிற பொழுது வலிமைமிக்க கண்ணாடி பாலங்களை அமைத்து நடந்து செல்லுகிற ஒவ்வொருவரும் கீழே தெரிகிற கடலையும் பாறையும் பார்க்கிற தமிழனுடைய தொன்மை வாய்ந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை இன்றைக்கு உலகுக்கு பறைசாற்றுகிற அந்த பாலத்தில் நடந்து வருகிற பொழுது திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்தியா கடந்து உலகெங்கும் வாழ்கிற மானுட சமுதாயத்திற்கு விஞ்ஞானம், நாகரிகம், தொன்மை என்கிற அறிவு நுட்பமிக்க ஆட்சி, இது பகுத்தறிவாளர்கள் வாழ்கிற நாடு. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் காண விரும்பிய தொழில் புரட்சியும் விஞ்ஞான புரட்சியும் அறிவியல் வளர்ச்சியும் நாகரிகத்தின் உச்சத்தின் தொடக்கமாக இந்த பாலமும் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி அவர்களுக்கும் இந்த கட்டுமான பணியை பராந்தக சோழன், மதுராந்தக சோழன் காலத்தில் இருந்த அந்த சோழ மன்னர்களுடைய கட்டுமான பணியெல்லாம் 21ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு தந்து கொண்டிருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களையும் பாராட்டி இந்த அளவிற்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நினைவு தூணை நிறுவிய தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தால், தமிழர் உள்ளத்தால், வரலாற்றால் ஒரு பொழுதும் அழிய மாட்டார், திராவிடம் என்றும் ஆளும், இது வரலாறு சொல்லும் என்று சொல்லி இத்துடன் தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு ஐயன் திருவள்ளுவர் குரலை இதயத்தில் சிந்தையில் தாங்குவோம், அறமும் இன்பமும் பொருள்பட வாழ்வோம், உலகுக்கு நாம் தமிழர் திராவிடம் என்கிற வரலாற்றை கொண்டு செல்வோம் என்று சொல்லி
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.